இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரத்தம் சிந்தி சொந்தமாக நம்மையும் ரட்சித்தார். அதன் மூலமாய் அவர் திருச்சபையை உருவாக்கினார். அந்த திருச்சபை இன்றைக்கு நன்மை செய்கிறது, ரட்சிப்பு தருகிறது, அரவணைக்கிறது, அன்பு செலுத்துகிறது. அவ்விதமாக அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 13 சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய அவர். அதை தான் யோவான் 1:29 அதை தான் யோவான் ஸ்நானகன் தன்னிடத்திலே இயேசு வர கண்டு அவன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நீங்கள் 1872 ரெவரண்ட் பாக்கியநாதன் தாவீது என்பவர்கள் சிவகாசி என்ற அந்த கிராமத்திலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வர 1872 அப்பொழுது அந்த கிராமத்திலே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயம் கட்டப்பட்டு அதனுடைய பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறுகிறது. அந்த பிரதிஷ்டை ஆராதனையில சபை மக்கள் பாடுபடியாக ஒரு பாடல், இன்றும் அந்த பாடலை நாம் பாடுகிறோம். 1872 இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதுதான் திருச்சபை. இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர், மாசில்லாத மெய் தேவன் மானிடருடையார், இயேசு கிறிஸ்து என்ற இனிய நாமமுடையார், இயேசு கிறிஸ்து என்ற இனிய நாமமுடையார், இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர், தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள மண்ணுயிர்களை மீட்க மரித்து உயிர்த்த கர்த்தர், மண்ணுயிர்களை மீட்க மரித்து உயிர்த்த கர்த்தர், இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர். ஆம், எங்கள் அன்பின் பிதாவே, நீர் எல்லாருக்கும் ரட்சகர், உலக மக்கள் அனைவருக்கும் ரட்சகர். உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட, உயிர்த்தெழுந்த இந்த வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெற எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.